ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய வார்த்தை ஆனவரே, மை துதித்து ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத பரிசுத்தமுள்ள தேவனே, மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ தண்ணீரே, ஜீவன் நதியே, உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. நல்ல ஆலோசனை கர்த்தாவே, மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. உயரமும் உன்னதமான சிங்காசத்தில் வீற்றிருந்து சர்வ லோகங்களை சிருஷ்டித்து சர்வ லோகங்களின் மீது ஆளுகை உடைய ஒன்றான மெய்தெய்வமாய் நீர் மாத்திரம் இருக்கிறபடினால் கர்த்தாவே, உங்களுடைய உன்னதமான பரிசுத்தமுள்ள நாமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உயர்ந்த நாமத்தின் மூலம் பிதாவாகிய தேவனே, நாங்கள் உண்மை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுமதியான ஸ்லாக்கியத்தை தந்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, எஸ்தர் ஜெபக்குழுவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு உமக்காக பெண்களாக எழும்பி இருக்கிற ஒவ்வொரு வலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக, இரத்தத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, பவுல் சொல்லியவைகளை கேட்கும்படி லீதியாளின் இருதயத்தை பக்கமாய் திருப்பின தேவன் ஆண்டவரே. உம்முடைய சீஷர்கள் உம்முடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி அவங்களுடைய மனதை பக்கமாய் திருப்பினது போல கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கும்படியாக ஆண்ட எங்கள் ஒவ்வொருடைய இருதையும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக திருப்புங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படும்படிக்கு எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துங்க ராஜா. இன்னைக்கு எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க போகிற ஆண்டவரே காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, மனுஷர்களாகிய எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. உங்களுடைய பலத்தினால ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காய் நன்றி. அதை ஆண்டரை விருத்த சேதனமுள்ள செவியை தந்து, விருத்த சேதனமுள்ள இருதயத்தை தந்து ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லப்பா, இருதயமாகிய பலகளை பதித்து இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் அதை அபியாசப்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை சரிப்படுத்துங்க, சீர்படுத்தி அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைங்கப்பா. எங்களை முழுவதும் இடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவருக்கே சகல துதிகன மகிமை மாட்சியை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒத்தாசையுடனும் மனத்தாழ்மையுடனும் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்ம ஆதாரமா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரம்னா சொல்லுங்க பாப்போம். அதுல யாராவது வனாந்திரம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அடர்ந்த காடு. அடர்ந்த காடு. ஓகே, சரிமா பாப்போம். சரி, அப்புறம் வேற? ஆட்கள் யாருமே இல்லாதபடி வெறுமையா இருக்கிற பகுதி. ஆட்கள் யாருமே இல்லாத ஒரு பகுதி. ஆமா, வேற? சரி, இப்ப நம்ம வேதத்துல இருந்து வனாந்திரம் எப்படி இருக்குன்னு முதல்ல பாப்போமா? எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 5வது வசனத்தை நம்ம கொஞ்சம் எடுத்து பாப்போமா? எரேமியா எரேமியா 2ல 2வது வசனம். எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ. அது போதும். அப்போ வனாந்தரம் எப்படி இருக்குமா? விதைக்கப்படாத ஒரு தேசம். அங்க என்ன பண்ண முடியாது? விதையே விதைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான ஒரு வறண்ட ஒரு இடம் தான் என்னது? வனாந்தரம். ஓகே, அடுத்தது பாருங்க 5வது வசனத்துல பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும்
ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். இப்ப இதுல பாருங்க எப்படி இருக்குமா வனாந்திரம்? அவாந்திர வெளி. அவாந்திர வெளினா என்னது? ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு. பள்ளங்கள் உள்ள தேசம். அங்க நிறைய குழிகள், பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்குமா. வறட்சி, அதுதான். அதாவது தண்ணியே இல்லாதனால அந்த நிலம் எப்படி இருக்கும்? பழந்து பழந்து இருக்கும். மரண இருள். அந்த வனாந்திரத்துக்குள்ள ஒரு மனுஷன் தனியா அகப்பட்டானா அவனுக்கு வாழ முடியும், அடுத்த அவனுக்கு ஜீவன் உண்டு, வாழ்வு இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் தான் என்னது? மரண இருளான அந்த தேசம். அப்பிறகு ஒருவனும் கடவாமலும், ஒரு மனுஷனும் அதை கடந்து இங்க இருந்து அந்த பக்கம் போக முடியாது. அவன் ஒரு பக்கத்துல சரி கடந்து போகலாம்னு நினைச்சா கூட பாதி வழியில அவன் என்ன செய்வான்? மறிச்சு போயிருவான். அப்படிப்பட்ட ஒரு இடம். ஒரு மனுஷனும் குடியிராமல், ஒரு மனுஷனுமே அங்க குடியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடம் தான் என்னது? வனாந்திரம். இன்னும் சில வசனங்கள் நம்ம பார்ப்போம்ல. என்னாகமம் 21:5க்கு வாங்களேன். என்னாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்களுக்கும் மனதுக்கும் வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். இங்க என்ன இருக்காது? அப்பமும் இருக்காது, தண்ணியும் இருக்காது. அப்பமும் தண்ணி கூட வேண்டாம். ஒரு என்ன சொல்றது? ஒரு சொட்டு, ஒண்ணு கூட அங்க இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் வனாந்திரம். என்னாகமம் 20:5வது வசனம் வாசிங்க. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் சொல்றாங்க? கெட்ட இடம். அந்த இடம் வந்து கெட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்குது. அடுத்தது உபாகமம் 32:10க்கு வாசிப்போமா? அது அங்கேயும் பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உபாகமம் 32:10. பாழான நிலங்களிலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணி போல காத்தருளினார். அந்த வனாந்திரம் எப்படி இருக்குமா? பாழான நிலம். பாழான என்னது? நம்ம சில வீடுகளை பார்த்திருக்கோம். அது ஒருத்தர் யூஸ் பண்ணாட்ட அந்த வீடு எப்படி இருக்கும்? சதஞ்சு போய் பாழடைஞ்சு போய் இருக்கும். அது யாருமே அந்த இடத்த வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த அந்த பார்த்தாலே நம்ம கண்ணை கூட விளக்கிடுவோம். இது நம்ம பார்த்தா நம்ம இதயத்துல இருக்கிற நமக்கு ஒரு சந்தோஷம் வராது. அப்படிப்பட்ட ஒரு பாழான நிலம். அடுத்தது என்னது? ஊளையிடுதல். அந்த இடத்துல வந்து நிறைய ஊளையிடும். அப்படிப்பட்ட அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து கற்பனை நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம இருக்க விருப்பப்பட மாட்டோம். ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளி. அதுதான் என்னது? வனாந்திரம். இன்னும் ஒரு இது பார்த்துக்கிருவோம். ஓசியா 13:5. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். அதுக்கு இன்னொரு மகா வறட்சியான தேசம். வனாந்திரம் எப்படி இருக்குமா? மகா வறட்சியான தேசம். இதுதான் என்னது? வனாந்திரம். இப்போ நம்ம இதுல பாக்குறோம். கர்த்தர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அவங்க எங்க? எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. அங்க இருந்து தேவன் அவர்களை புறப்பட பண்ணுகிறார். புறப்பட பண்ணி அவங்கள வந்து அந்த இரத்தத்தினால், அந்த அவங்க புறப்படுறதுக்கு முன்னால நடந்தது என்னன்னா, அந்த ஆபீப் மாதத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு? எகிப்துல இருந்து மீட்டு கொள்ளுகிறார். கடைசியா அந்த வாதை அனுப்ப பொழுதுதான் அந்த பார்வோன் மன்னன் என்ன பண்றான்? அந்த வாதைக்கு முன்னால பயந்து என்ன பண்றான்? இந்த மக்களை துரத்தி விடுறான். அப்ப அந்த இரத்தத்தினால இந்த ஜனங்கள் இதுக்கு முன்னால 10 வாதைகள் வந்தது. கடைசியா அந்த முதற் பேரான வேளை சங்கரிக்கும் பொழுதுதான்
அவன் பார்வோன் என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்றான். அந்த இரத்தத்தினால கர்த்தர் ஜனங்களை மீட்டு கொண்டு வனாந்திரத்துக்குள்ள தேவன் என்ன பண்றாரு? ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வர்றாரு. இந்த வனாந்திரத்துல அவங்க கொண்டு வரும் பொழுது அந்த இப்போ அந்த வனாந்திரத்துல வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதே போல இன்னைக்கு நம்மளுடைய மனநிலை, இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு காரியங்கள். இன்னைக்கு அதே போலதான் நம்ம கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னாக நம்ம வந்து ஒரு பாவமாகி எகிப்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம யார் மூலமாவது கேள்விப்படும் பொழுது நம்ம அந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மளையே அவருடைய இரத்தத்தினால, அந்த வார்த்தையாகிய இரத்தம், இந்த வார்த்தையை நமக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, தேவனுடைய வார்த்தை, அவர் வார்த்தையாகிய தெய்வம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசமாய் இருக்கும்படியாக என்ன செய்தார்? இந்த உலகத்துல மனுஷனாக வர்றாரு. யோவான் 1 நம்ம பாக்குறோம். முதல் வசனத்துல தேவனுடைய வார்த்தையை குறிச்சு எழுதியிருக்கும். 14வது வசனத்துல இது எழுதியிருக்கும். அது வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலும். அந்த மாம்சம் என்ன பண்ணுது? கல்வாரி சிலுவையில நம்ம ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய எல்லா ஜனங்களின் பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில அந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? பிழியப்படுகிறது, அது நொறுக்கப்படுகிறது. உழுகிறவன் நிலம் போல அந்த அந்த வார்த்தையாகிய அந்த இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்யறாரு? கிழிக்கப்படுகிறார், பீக்கப்படுகிறார். அவர் சிந்தி அந்த கடைசி துளி ரத்தத்தினாலதான், அந்த வார்த்தை தான் அங்க எல்லாமே பிழியப்படுது மனுஷனா வந்து. அப்ப அந்த வார்த்தையை நம்ம ஒரு நாள் கேட்கும் பொழுதுதான் நம்ம இயேசுவின் மீது நம்ம என்ன செய்யறோம்? பற்றுதல் கொண்டு நம்ம பழைய பாவங்களை விட்டு விட்டு, பழைய நம்முடைய வழிகளை விட்டு விட்டு நம்முடைய மனதை இயேசுக்கு நேராக நம்ம என்ன செய்யறோம்? திருப்பம் பொழுதுதான் நம்ம அந்த கடந்த காலத்தில் உள்ள அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். கடந்த காலத்துல நான் இப்படிலாம் இருந்தேன், இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழிபாடு அல்லது தேவம் இல்லாத ஒரு காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். நான் அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து மனுஷனாக எனக்காக தெய்வம் வந்தாரா, இதுல நாம அறிஞ்சு கொண்ட பிறகு இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த வார்த்தையினால நம்ம தொடப்பட்டவர்களாய், இந்த வார்த்தையினால நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். அந்த வார்த்தையினால நம்ம மீட்டு கொள்ளப்படுகிறோம். அந்த பழைய இடத்துல இருந்து நம்ம இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்படுகிறது. ஆனா பட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்? அவரோடு ஒரு ஞான ஸ்நான உடன்படிக்கை பண்றோம். இயேசு ஒருவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு நம்ம மனதின் ஆழத்துல அதை விசுவாசித்து, இவர் ஒருவரே மெய்யான தெய்வம், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு அவர் மூலமாய் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் உண்டு, இந்த உலகத்துல நான் நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அவரோட, ஆண்டவரே நான் உம்மோட நான் உடன்படிக்கை செய்யறேன், இனி நான் உங்களுக்கு மாத்திரம்தான் நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷர்களாகிய நாம அவரோட ஒரு உடன்படிக்கை நம்ம செய்கிறோம். அதே செய்யும் பொழுதுதான் அந்த மாதிரி செய்யற. இதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்றாங்க? இரத்தத்தினால மீட்டு கொள்ளப்பட்டு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அவங்க எங்க கொண்டு வரப்படுகிறார்கள்? வனாந்திரத்துக்கு தான் கொண்டு வரப்படுகிறார்கள். நம்ம இப்ப வாசிச்சோம் இல்லையா? மத்தேயுல நம்ம இப்ப வாசித்தோம் இல்லையா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல, அதாவது முந்தின வசனம் பாத்தீங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த தெய்வம். அவர் வந்து ஞானஸ்நானம் பெறணுங்கிறது எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன் அதை அவர் செய்தார்னா, அவர் மனுஷனா வந்ததுனால மனிதர்களாகிய நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு நீதி, அது வந்து ஒரு நீதின்னு சொல்லப்படுகிறது. இதை எல்லா மனுஷனும் இதை செய்யணும். அதாவது அவரோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட். அதாவது எப்படி ஒரு கணவன் மனைவி திருமணத்தின் போது கணவனும் மனைவி ஒரு உடன்படிக்கை செய்கிறார்களோ, கணவன் என்ன சொல்றாரு? நான் உனக்கு உண்மையா இருப்பேன், உன்னை தவிர நான் வேற எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன். அதே போல அந்த பெண் என்ன சொல்றா? உனக்கு மட்டும்தான் நான் மனைவியா இருப்பேன், உன்னை தவிர நான் பிறர் ஆண்களை நான் பார்க்க மாட்டேன். அதே போல அந்த உடன்படிக்கை என்னது? இனிமே நான் உங்களை, கர்த்தாவே நீர் ஒருத்தர் தான் தெய்வம், நான் உண்மைதான் சேவிப்பேன், உண்மைதான் நான் வணங்குவேன், உண்மை மாத்திரமே தொழுது கொள்ளுவேன், அப்படி உம்முடைய கட்டளைக்கு மாத்திரமே நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உறுதிமொழி எடுக்கிறதா என்னது? ஞான ஸ்நானம். அதாவது அந்த பழைய பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு புதிய மனுஷன், அதாவது இனிமே நான் இயேசுவுக்கு பிரியமாக ஒரு புதிய மனிதனாக வாழுவேன் அப்படிங்கிற ஒரு காரியம் தான் அந்த உடன்படிக்கை. அது இயேசு செய்கிறாரு. செய்யும் பொழுது 17வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது.
அவர் அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் பொழுது வானம் திறக்கப்பட்டு அங்கிருந்து என்னது பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து சாட்சி சொல்றாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரோடு நம்ம அந்த உடன்படிக்கை ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் பொழுது எப்படி இயேசுவுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டதோ அப்படியே பரலோகத்திலிருந்தும் நமக்கும் பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்றார். இவள் என்னுடைய நேச குமாரத்தி, இவன் என்னுடைய நேச குமாரன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இப்போ அதுல பாருங்க 4வது வசனத்துல 4வது அதிகாரத்துல 1வது வசனம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். முந்திர வசனத்துல பாக்குறோம், இவன் என்னுடைய நேசகுமாரன் சொன்னாரு. நம்ம மனிதர்கள் நம்ம பிள்ளைகளை நம்ம அதிகமா அன்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைகளை கொண்டு இந்த வனாந்திரத்துல கொண்டு விட்டுட்டு நம்ம வருவோமா? தனியா கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வருவோமா? விடவே மாட்டோம். ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முந்தின வசனத்துல இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னார் பிதாவாகிய தேவன். 4:1 பார்த்தோன்னு சொன்னா ஆவியானவர் தான் அங்க கொடுத்திருக்கு பாருங்க. அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்னாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அப்போ நம்ம ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா நம்ம என்ன நினைக்கலாம், ஓ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அவர் தான் அந்த உலகத்துக்கு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வானம் பூமி அவருடையது, சோ நான் இந்த உலகத்துல நான் அவ்வளவு எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அங்கதான் தப்பு. அங்க பாருங்க எப்படி இதெல்லாம் ஏன் இதுல எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் இயேசுக்கு இது நடந்ததுன்னா பின் வருகின்ற சந்ததிகளாகிய நமக்கு இப்படிதான் நடக்கும், அப்ப நீ எப்படி இந்த உலகத்துல நீ வாழலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு முன்மாதிரியாக அங்க இயேசு கிறிஸ்து அதை வாழ்ந்து காட்டினார். அப்போ நம்ம ஒரு ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணின பிறகு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வனாந்திரம் கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த வனாந்திரத்துல நம்ம எப்படி அந்த வனாந்திரத்துல நம்ம நடக்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்போம், அவங்க வனாந்திரத்துல எப்படி நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வசனங்களை கொண்டு நம்ம தியானிச்சு பார்ப்போம். இப்போ அவங்க மனநிலை எப்படி இருந்துதான், என்னது யாத்ராகமம் 14:10-12 வாசிங்க. யாத்ராகமம் 14. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். இப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 14:3 பார்த்தோன்னு சொன்னா 14:3 பாருங்களேன். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். இது யாரு சொல்றா அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, மோசேட்ட சொல்றாரு. கர்த்தர் மோசையை நோக்கி, நீங்கள் திரும்பி அந்த 14:1-2 பாருங்க, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அங்க நாம பார்த்தோம், பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்னால் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் பாக்குறோம். இப்போ எகிப்துல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினால மீட்டு கொள்ளப்பட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, பெருமூச்சு விட்டுருப்பாங்க, எப்பாடா இவ்வளவு நாளும் பார்வோன் கீழே நம்ம இருந்து இப்படி கஷ்டப்பட்டோம், இனிமே நமக்கு ஜாலி அப்படின்னு வெளியே வந்திருப்பாங்க. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு மோசேட்ட, மோசே அவங்க எங்க வெளியே வந்த பிறகும் அவங்க எங்க போகணும் அப்படிங்கிறது எல்லாமே கர்த்தர் தான் வழி நடத்துறாரு.
அப்ப அவர் வழி நடத்தும் போது அது அந்த 3வது வசனத்தை எங்க பாளையம் இறங்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவரே தான் சொல்றாரு. இப்போ பார்வோன் சொல்லுவான், இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அவர்தான் சொல்றாரு, நீ இந்த இடத்துல பாளையம் இறங்க. அவருக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல வந்து என்னது வனாந்திரம். இவங்க முன்னுக்கு பார்த்தா செங்கடல் இருக்குது, அங்கேயும் போக முடியாது. அப்போ வனாந்திரமும் எந்த பக்கமும் போக முடியாது, சுற்றில என்னது வனாந்திரம் இருக்குது. பின்னுக்கு பார்த்தனா யார் வரா? பார்வோன் சேனையும் வருது. இது எல்லாவே அனுமதித்தது யாரு? கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். அவர் தான் சொல்றாரு, இப்படி அவன் சொல்லுவான், யாரு? பார்வோன் இதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்றாரு. சொல்லிட்டு ஏன் இதை அவர் அப்படி சொல்றான்னு சொன்னார்னா 4வது வசனத்துல பாருங்க, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அவர்தான் பாளையம் இறங்க சொல்றாரு. பாளையம் இறங்க சொல்லுகிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு செங்கடல் இருக்கு, சுற்றி வனாந்திரம். எங்கேயும் அவங்க அதை கடந்து ஏன்னா கடவாது இருக்கிற ஒரு இடம் தான் என்னது வனாந்திரம். வனாந்திரத்துக்குலாம் நடந்தாங்கன்னு சொன்னா அவங்க செத்து போயிருவாங்க. தப்பிச்சு போலான்னு பார்த்தானா, செங்கடலுக்குள்ள நடந்து போலான்னு பார்த்தானா செங்கடலுக்குள்ள அமிழ்ந்து போயிருவாங்க. பின்னுக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தானா பின்னுக்கு வந்து எகிப்து படை வந்துகிட்டு இருக்குது. அப்ப எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடைக்கப்பட்ட ஒரு இடத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைச்சுறாரு, நீ பாளையம் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு ஏன் இதை சொல்றாருன்னா, அவருக்கு தெரியும் அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன். வனாந்திரம் எல்லாமே அவர்தான் சிருஷ்டித்தார். அதனால எல்லாத்தையும் அவர் தன்னுடைய நாம மகிமைக்கு எல்லாத்தையும் அவர் ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, தனக்கு கீழ்ப்படியே செய்ய முடியும். அவரால எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியும். அதனால அப்போ அந்த ஒரு காரியத்துக்காக தான் அவர் என்ன சொல்றாரு, நான் யாருங்கிறத இந்த பார்வோன் இவன் வந்து இன்னைக்கு பார்வோன்னு சொல்லும் போது அது யாருங்கிறனா பாவம் அப்படின்னா ஒரு சத்துரு, நம்மளே பாவத்துல விழ தள்ளுகிற சத்துரு. அவனை வந்து இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவர் கர்த்தர் சொல்றாரு, நான் வந்து இப்படி அடைத்து போட்டாலும் உன்னையே நான் மீட்டுக் கொள்வதற்கு நான் வல்லமுள்ள தேவன் என்கிறத நம்மளும் உணர்ந்து கொள்ளணும். அந்த சாத்தான் பார்வோன்கிற அந்த பாவத்தை கொண்டு வருகிறவனும் உணர்ந்து கொள்ள செய்வதற்காக தான் நம்மள நிறைய நேரங்களில நம்மளை அந்த வனாந்திரமாகிய பாதைக்குள்ளதான் தேவன் நடத்துகிறாரு. அப்ப அந்த ஜனங்கள் என்ன பண்ற, அப்ப இந்த வனாந்திரத்துல நம்ம நடத்தும் பொழுது இன்னைக்கு நமக்கு இது திருஷ்டாந்தமா எழுதி தரப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். நமக்கு இது திருஷ்டாந்தமா இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்ற உனக்கு ஒரு வனாந்திரம் உண்டு. அந்த வனாந்திரத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது, எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத, நடந்து கொள்ளணுங்கிறத இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு நமக்கு கற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் வேத புத்தகத்துல ஆவியானவரால் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம கர்த்தருடைய சபை, அவருடைய சரீரமாகிய சபையில இப்ப நம்ம வந்து இணைஞ்சாச்சு, சேர்ந்தாச்சு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு வந்துருவோம். ஆனா இப்பதான் அதிக என்ன உண்டு, சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. அதை அனுமதிக்கிறது யாரு? செய்யறது சோதனைக்காரன். ஆனா அதை அனுமதிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப இதுல பாக்குறோம், எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, புலம்புறாங்க. 11ல மோசேட்ட பார்த்து, நாங்க அங்கெல்லாம் எங்களுக்கு பிரேத குழி இல்லையா என்று நீ வனாந்திரத்துல நீ கொண்டு வந்த. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக நான் ரொம்ப ஜாலியா இருந்தானே, எனக்கு கவலைனா அத சினிமா பாப்பா, அந்த பாட்டை பாப்பா, இதை பாப்பா, அங்க போவேன் இங்க போவேன், நான் ஜாலியா தானே இருந்தேன். ஆனா இப்போ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இவ்வளவு பாடுகளா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என் வாழ்க்கை வனாந்திரமா இருக்குதே அப்படின்னு நினைக்க நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளுகிறோம்? புலம்புறோமா இல்லையா? அதுக்கடுத்தது பாருங்க, நான் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்யறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்று சொன்னாங்க. அப்போ நம்ம நினைக்கலாம், ஐயோ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா? என் குடும்பம் என்னைய எதிர்க்குது, என்னுடைய உறவுகள் என்னைய வந்து என்ன செய்றாங்க, கிண்டல் பண்றாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம்.
அப்போ நான் இவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாலே எல்லாருமே என் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. நல்லா தானே போயிட்டு இருந்தது. அப்ப நான் ஐயோ! நான் இங்க வந்திருக்க கூடாதோ! இவரை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதோ! நான் திருப்பியும் நான் என்ன செய்யணும்? ஆ அந்த பழைய என்னுடைய பாவத்திற்கே போகலாமா? அல்லது நான் இதுக்கு முன்னால செஞ்ச தவறுகள், அல்லது நான் வேலை செய்யும் பொழுது நான் ஒரு வேலை நம்ம ஒரு வேலை காரியமா இருக்கலாம். நான் லஞ்சம் வாங்கினேன். பிறரை ஏமாத்தி நான் அந்த காரியங்கள் ஏன்னா ஜாலியா தான் இருந்தது எனக்கு. என்னுடைய தேவைகள்லாம் அப்படி சந்திக்கப்பட்டது. இப்ப வந்தோம்னா என் வாழ்க்கை ரொம்ப ட்ரையா இருந்த மாரி இருக்கு. அப்படி நம்ம புலம்புறாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இத தான் என்ன செய்றாங்க? செஞ்சாங்க. நம்ம அப்படியே அத புலம்புறாமா? என்னங்கிறத இப்ப நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வழி வந்து இடுக்கமான ஒரு வழியில தான் ஆண்டவர் மனிதர்களாகிய அவருடைய பிள்ளைகள, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா வனாந்தரம் தான். அப்போ அ அடுத்து பாருங்க, என்னாகமம் 16 பாருங்களேன். இதுல இருக்கட்டும். யாத்ரா நான் சொல்றேன். நீங்க குறிச்சு வச்சுக்கிருங்க. யாத்ராமம் 14, 10, 12ல 10ல இருந்து 12க்குள்ள எப்படி இருந்துன்னா, அவங்க ரொம்ப பயந்தாங்க. நம்மளுக்கும் அதே மாரி ஒரு பய உணர்வு வரும். நம்ம ஞானஸ்நானம் எடுத்து வரும்போது, நம்மளைய எ சில வேளைகள்ல மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஆனா அப்ப பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட வரும். அது நம்ம கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. பெற்ற தாய் தகப்பன் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம கூட இருந்த எல்லாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு பயம் வரும். அடுத்து நாம என்ன ஒரு அப்ப அந்த மக்கள் என்ன செய்தாங்க? புலம்புனாங்க. ஐயோ! நாங்க அங்க இருந்திருந்தோம்னா எங்களுக்கு தண்ணி கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது. நாங்க அங்க நல்லா தானே இருந்தோம். நாங்க அங்க வேலை செஞ்சா எங்களுக்கு கூலி கிடைச்சது. இங்க ஒண்ணுமே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்புற காரியங்கள். இது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. இந்த சூழ்நிலை நமக்கும் வரும். அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்றோம்? நம்ம புலம்புறோமா? பயப்படுறோமா? அடுத்தது யாத்ராமம் 16:2ல பார்த்தீங்கன்னா, முறுமுறுக்குறாங்க. எதுக்காக? இறைச்சிக்காக, அப்பத்துக்காக. ஒரே முறுமுறுப்பு. எனக்கு அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்குறாங்க. இப்ப நம்மளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஐயோ! அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக என் வாழ்க்கை செழிப்பா தானே இருந்தது. தேவையெல்லாம் நான் வாங்க முடிஞ்சுதே. அதாவது அந்த ஒரு பாவ வாழ்க்கையில நம்ம மற்றவங்களை ஏமாத்தி வாங்கியிருக்கலாம். இச்சித்து வாங்குற காரியங்கள் அல்லது பரிதானம், லஞ்சம் வாங்குறதுனால ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் மனிதர்கள். அப்போ, ஐயோ! இப்போ ஒண்ணுமே இல்ல. இறைச்சி இல்ல, அப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களாம்? முறுமுறுக்கிற காரியங்கள். நம்மளும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு, சில வேளைகள்ல நெறைய பேர நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து சாப்பாடு இல்லாத ஒரு சூழல்ல கூட வழிநடத்தப்படுறாங்க. அப்போ நம்ம அந்த வேளையில நம்ம எப்படி நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது? நம்ம முறுமுறுக்கிறோமா? ஐயோ! நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது தப்புன்னு நினைக்கிறோமா? முறுமுறுக்கிறோமா? அடுத்தது யாத்ராமம் 17, 1, 2ல அங்க குடிக்கிறக்கு தண்ணியே இல்ல. தண்ணியே இல்ல. நம்ம நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, இதே மாதிரி நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டத்தோட இருந்தோம்னா, நம்மளும் கண்டிப்பா இப்படித்தான் செஞ்சிருப்போம். இன்னைக்கு நம்ம இங்க நின்னுட்டு நம்ம அங்க பார்த்துட்டு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க நம்ம சொல்றோம். ஆனா நம்மளே நெறைய நேரங்கள்ல நமக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், நம்ம இல்லாதத குறிச்சு தான் என்ன செய்றோம்? புலம்புறோம். இருக்கிறத நம்ம பார்க்கிறது இல்ல. ஆண்டவர் எனக்கு இத தந்திருக்கிறாரே! எனக்கு இவ்ளோ ஆசீர்வாதத்த தந்திருக்கிறாரே! இன்னைக்கு எனக்கு இது போதுமானதா இருக்குதே! இன்னைக்கு அது கூட இல்லாம எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. நெறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்? வாதாடுறோம். எனக்கு அப்படி இல்ல, எனக்கு இப்படி இல்ல, இது இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய நேரம் வாதாடுகிறோம். அதே மாரி இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? குடிக்கிறக்கு தண்ணியே இல்லாதனால, அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? மோசேயோட வாதாடுறாங்க. வாதாடும் பொழுது அது கர்த்தருக்கு என்ன செய்யுது? கோபத்த உண்டு பண்ணுச்சுது. அப்ப இதுலருந்து நம்ம ஆண்டவருக்கு கோபத்த உண்டு பண்ணாதபடிக்கு, ஆண்டவரே இப்படி சூழ்நிலைகள் அவர் அவர் நிமித்தமாக நமக்கு வறட்சியான ஒரு சூழ்நிலை வரலாம். அதாவது புலம்பக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். முறுமுறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அந்த இடத்துல ஆண்டவரே நான் இத சகிக்கணும், இத பொறுக்கணும் உமக்காக அப்படிங்கிற ஒரு காரியம். அடுத்தது பாருங்க, என்னாகமம் 13:32ல தேசத்தை குறித்து துர்ச்செய்திய பரம்ப செய்றாங்க. அதாவது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரம கானானை குறித்து ஜனங்கள் என்ன பண்றாங்களாம், எல்லார்ட்டயும் அ துர்ச்செய்திய பரப்புறாங்க. ஐயோ! அங்க இருக்கிறவங்கலாம் அவ்ளோ பெருசா இருக்கிறாங்க. நம்மளால வெட்டுக்கிளி மாரி இருக்கோம். நம்மளைலாம் அங்க ஒரு நசுக்கி போட்டுருவாங்க. நம்ம அந்த தேசத்த சுதந்தரிக்க முடியாது. அதே போல தான் இன்னைக்கு
இந்த வனாந்திரத்துல நடத்தப்படும் பொழுது இன்னைக்கு புறஜாதியில இருந்து தெய்வத்தை அறியாத ஒரு இடத்துல இருந்து தெய்வத்தை அறிந்து கொண்டு அவருடைய சபையாகிய அந்த தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கலாம். அதே போல இன்னைக்கு இப்ப ரோமன் கத்தோலிக்க சபையில இப்ப நான் அதுல இருந்து வந்தவன் தான். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் வந்திருக்கலாம். அப்போ வந்திருக்கும் போது அப்போ எல்லாருக்கும் ஒரு நித்திய ஜீவன்கிற ஒரு பரம எருசலேம், நித்திய ஜீவன் என்கிற ஒரு ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம்? அவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எங்க பரம காணானை அடைவதற்கு இயேசுவே அல்லாமல் வேற எந்த ஒரு பக்க வழியும் கிடையவே கிடையாது. அப்போ இயேசு ஒருத்தர் தான் வழி. அப்போ அவரால் அந்த நித்திய ஜீவன் உண்டு. ஆனா வந்தது எங்க? நான் உடன்படிக்கை பண்ண உடனே நம்ம என்ன நினைப்போம்? உடனே நான் சொர்க்கம், எனக்கு சொர்க்கம் தான், இந்த உலகத்திலே சொர்க்கம் தான், கண்ண மூடுமா நான் சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. ஆனா அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, அந்த பரம காணானுக்கு நம்ம போகிறதுக்கு இந்த ஒரு வனாந்திர யாத்திரை கண்டிப்பா உண்டு. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்றோமே, இது வனாந்திர யாத்திரை. உலகம் கர்த்தரால் படைக்கப்பட்டதுதான். ஆனா இன்னைக்கு யார் கையில இருக்குன்னா, ஆதாம் ஏவாள் அந்த இச்சிக்க விரும்பாத விரும்பக்கூடாத ஒன்றை விரும்பினதுனால பிசாசுக்கு கீழ்ப்படித்து தங்களுடைய அதிகாரத்தை என்ன பண்ணாங்க? ஆளுமையை விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு உலகத்தின் அதிபதி சாத்தானா இருக்கிறான். அதனால இன்னைக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகம் நமக்கு சாதகமா இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு ஓடுவதற்கு முடியாது. அப்ப நம்ம நிறைய காரியங்கள் நாங்க இப்படி இருக்க மாட்டோம், அப்படி செய்ய மாட்டோம், இப்படிதான் வாழுவோம், அப்படிதான் இருப்போம்னு சொன்னானா நம்மளைய கிண்டல் பண்ணக்கூடிய காரியங்களா இருக்கணும். அப்ப நம்மளைய எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் கூட இருக்கலாம். அல்லது என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப நம்ம எப்படி நினைப்பானோ பெரிய உத்தம, இவங்களாம் நீதிமானு அப்படின்ட்டு நம்மளே ரொம்ப என்ன செய்வாங்க, ஒரு புத்திர மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உண்டு. அப்போ இந்த வனாந்திரத்துக்கு வரும்போது ஐயோ எனக்கு இப்படி கவலை, இவ்வளவு கஷ்டம் இருக்கா, நான் திரும்பி போயிறேன் அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஏன்னு சொன்னா நமக்காக ஒரு பரம காணான் இருக்கிறது. அப்போ நமக்கு இந்த வனாந்திர யாத்திரை நடக்கும் பொழுது இல்ல, நான் இந்த வனாந்திரத்தை நான் தாண்டுவேன், நம்மளால தாண்ட முடியாது, அவராலதான் ஒரு சேனைக்குள் நம்ம பாய்ந்து போக முடியும், அவராலதான் அந்த மதிலை தாண்ட முடியும். அப்போ இயேசுவை நம்ம பிடிச்சுக்கிறோம். இந்த வனாந்திர யாத்திரையில நம்ம இயேசுவை பிடிச்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னானா அந்த நித்திய ஜீவன் பரம காணானை அடைவதற்கு ஒவ்வொரு மனுஷருக்கும் இந்த வனாந்திரங்கள் கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த நேரத்துல இப்ப ஒருத்தவங்க புதுசா அந்த வனாந்திரத்துக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க, அவங்க நிறைய நெருக்கப்படுறாங்க. தன் குடும்பத்தினால நெருக்கப்படலாம், உறவுகளால நெருக்கப்படலாம், அண்டை வீட்டாரால நெருக்கப்படலாம், ஃப்ரெண்ட்ஸ்னால நெருக்கப்படலாம், கேலி பண்ணப்படலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள உயிர்ப்பிக்கணும். இல்ல, சோர்ந்து போயிடக்கூடாது, முன்னேறு, கிறிஸ்துவை நோக்கி முன்னேறு, இது உனக்கு முடிவு கிடையாது, இந்த உலகத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, நித்தியத்திலையும் பரம காணான நம்ம சுதந்திரிப்போம், அது அந்த வார்த்தை அது சத்தியம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும்னா, யாரெல்லாம் சோர்ந்து இந்த வனாந்திரத்துல போறாங்களோ அவங்கள நம்ம என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கணும். ஏன்னா நம்மளதான் வனாந்திரத்தை தான் போறோம். வனாந்திரத்தை நம்மள ஏன் நடத்துறாருன்னா, இந்த வனாந்திரத்துல நடக்கிற நிறைய பேருக்கு நம்ம அந்த ஜீவ தண்ணீர் உண்டு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை நடக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே அவங்கள கொண்டு விடல. பகலில மேக ஸ்தம்பமாகவும் இருளில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தார். தண்ணி கேட்டாங்க. தண்ணி கேட்கும்போது அந்த கண்மலையாகிய கிறிஸ்து அங்கதான் இருந்தார். அவர் கூட அவங்க எப்பெல்லாம் தண்ணி கேட்டாங்களோ அப்படியே பொங்கி வரும்படியாக அந்த தண்ணியை என்ன செய்யறார்? கொடுக்கிறார். அதே போலதான் நமக்கு இந்த வனாந்திர யாத்திரை, நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் நம்ம வாழ்க்கை உலகத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும்னா வனாந்திரமா இருக்கும், ட்ரையா இருக்கும். நம்ம நிறைய பேரை பார்ப்போம், அவங்களாம் ஜாலியா இருக்காங்க, அப்படிலாம் இருக்கும். ஆனா ஒண்ணு நமக்கு என்ன நிச்சயமா இருக்கும்னா, அவங்களுக்கு நித்தியம்னா என்னன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு, அது எனக்கு ஒரு பரம காணான் இருக்கு. அந்த பரம காணானுக்கு நான் போய் சேரணும்னா இந்த யாத்திரையில, இந்த வனாந்திர யாத்திரையில என்னை ஆவியானவர் நடத்துற இந்த பாதையில நான் நடக்கணும். ஆனா வனாந்திரத்தை தேவன் கொண்டு வந்துறாரு. அங்க அத இன்னொன்னு பாக்குறீங்கன்னா, என்னாகமம் 14 அப்போ நம்ம துர்ச்செய்திய பரப்பக்கூடாது. நம்ம
மக்களுக்கு அந்த வனாந்திரம் ஒரு சூழ்நிலை வருதா, கவலைப்படாத, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலக பூமிக்குரிய கூடாரம் கொஞ்ச நாளைக்கு தான், இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும், உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவங்கள பலப்படுத்தணும். அடுத்தது நற்செய்தியை சொல்லணும். நமக்கு ஒரு பரமகானான் இருக்கு, அந்த தேசத்துல நம்மளைய கர்த்தரே ஆளுகை செய்வார், அங்க கண்ணீர் கிடையாது, புலம்பல் கிடையாது, நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு தேசத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதனால இதெல்லாம் நீ என்ன செய்யணும், சகிக்கணும், மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்மளையும் பலப்படுத்திக்கிறணும். இந்த பாதையில யாரெல்லாம் தொய்ந்து போய் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் துர்ச்செய்தி சொல்லக்கூடாது. விசுவாசத்தின் வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், சொல்லி அவங்கள என்ன செய்யணும், நம்ம பலப்படுத்தணும். அடுத்தது புலம்பி அழுதார்கள். நம்மளும் நிறைய நேரத்துல புலம்பி அழுறோம். இப்போ தாவீதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவ அவ ராஜாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவருக்கு நிறைய போராட்டங்கள் வந்தது. அவர் புலம்புறாரு, அழுறாரு. ஆனா கர்த்தர் அது வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் வேற. அங்க அவர் இவங்களும் முறையிடுறாங்க. அங்க தாவீதும் முறையிடுறாரு. அந்தி சந்தி நேரங்கள்ல தியானிக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, தெய்வத்திட்ட போய் தன்னுடைய கவலைகள் எல்லாம் முறையிடுறாரு. அவரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதானே, ராஜா ஸ்தானத்துக்குள்ள ஏற்றப்படல. ஆனா அந்த பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா சவுல்னால துரத்தப்படுகிற காரியம், சொந்த மகனால அவர் துரத்தப்படுகிற காரியம், அவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்குள்ளதான் அவர் போறாரு. அப்பம்லாம் போய் ஆண்டவர்ட்ட முறையிடுறாரு, புலம்புறாரு. நம்மளும் அதே போலதான். அதாவது நம்ம புலம்புறது எப்படின்னா, ஆண்டவரே எனக்கு அது இல்ல, இது இல்ல, நான் அந்த பழைய மாதிரி இருந்தா நான் அப்படி இருந்திருப்பேனே, இப்படி இருந்தேன், ஐயோ நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்ற காரியம், அந்த புலம்பல் இல்ல. அவர் தாவீது புலம்புறதுன்னா கர்த்தருக்குள்ளாவும் புலம்புனான். அந்த புலம்பல ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நமக்கும் இந்த வனாந்திர வாழ்க்கையில போகும்பொழுது நிறைய புலம்புறதுக்கு காரியங்கள் நமக்கு சேருது. நம்ம அவருக்கு பிரியமா வாழும், நம்ம இப்படி இருந்துடக்கூடாது, இப்படி பேசிடக்கூடாது, நம்ம இதை சகிக்கணும், பொறுக்கணும், நன்மை செய்யணும் அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு அகெயின்ஸ்டாவே நமக்கு காரியங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம், புலம்புறோம். அப்ப எங்க போய் ஆண்டோட சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குப்பா, எனக்கு முடியல ஆண்டவரே, நான் இதை மேற்கொள்ளணும் ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுத்துருங்க ஆண்டவரே, நீங்க சகித்தது போல நாங்க சகிக்கணும் ஆண்டவரே, நீர் அன்பு செய்தது போல, சத்ருவாகி எங்களை அன்பு செய்தது போல நாங்களும் அன்பு செய்யணும் ஆண்டவரே. அப்ப அவர்கிட்ட போய் முறையிடலாம், அவர்கிட்ட போய் நம்ம புலம்பிதான் ஆகணும். சரியா? அதனால இங்க ஜனங்கள் முறுமுறுத்ததே வேற, புலம்புனதே வேற. அவங்க எல்லாம் அந்த சரீர பிரகாரமாகவே அவங்க பார்த்தாங்க. இப்படி இல்ல, அப்படி இல்ல. அப்ப நம்ம இந்த உலகத்துல, நம்ம இந்த வனாந்திர யாத்திரையில உலகத்திற்கு அடுத்த காரியத்துல நமக்கு நிறைய வளர்ச்சி இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலைப்படக்கூடாது. ஆனா என் கண்மலையாகிய கிறிஸ்து என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னோட நடக்கிறாருங்கிற அந்த விசுவாசம், அந்த உறுதிக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இந்த வனாந்திர யாத்திரையில நம்ம முன்னேறி கொண்டு போய்கொண்டே இருக்கணும். அடுத்தது அவங்க முறுமுறுக்கிறாங்க. அடுத்து பார்த்தாங்கன்னா என்னாகமம் 14:4 அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம திருப்பி எகிப்துக்கே போயிருவோம்பா, இந்த மோசையே வேண்டாம், இவர் சொன்னதை கேட்டு இங்க வந்தோம், நம்ம என்ன நினைச்சோம், எகிப்துலதான் அடிமையா இருந்தோம், இங்க சுதந்திரமா இருக்கலாம்னு வந்தானா, அவங்க என்ன நினைச்சாங்க, வெளியே வந்த பிறகு இன்னும் ஜாலியா பாவத்தை நிறைய செய்யலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்திருக்கலாம். ஆனா இங்க பார்த்தோன்னா ரொம்ப கடினமா இருக்குதே, அப்ப நம்ம திருப்பி இந்த பழைய பாவத்துக்கே போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதே போல நம்மளும் மனிதர்களும் நினைக்கலாம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க நினைக்கலாம், ஐயோ அப்ப அங்க இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தானே, கவலையை மறக்கிறதுக்கு ஒரு சினிமா பாட்டை கேட்ட, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தினேன், அப்படி இருந்திருக்கலாம், சினிமா பார்க்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், எனக்கு என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ அது எல்லாம் போச்சு, இங்க வந்தனா ஒண்ணுமே இல்லை, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்கிறாங்க, வேத வாசிக்கணுங்கிறாங்க, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியங்கள் கூட இருக்கலாம். அப்போ நம்ம அந்த பழைய பாவத்தை நினைக்கிறது, அது நல்லா இருந்ததே அப்படின்னு நினைக்கிறது தவறு. நம்ம அதை நினைக்க கூடாது. அடுத்தது என்னாமம் 11 முறையிட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய செவிகளில் அது பொல்லாப்பா இருக்கும். அந்த என்னது அந்த தண்ணி இல்ல, அது இல்ல, சாப்பாடு இல்ல, அது இல்ல, எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படிங்கிற அந்த மாதிரி காரியங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னாமம் 11 6:20 அவங்க என்ன பண்ணாங்க, மன்னாவை அசட்டையாக அற்பமாக எண்ணினாங்க. அந்த மன்னா எங்கிருந்து வந்தது, தேவதூதருடைய உணவை வானத்தின் கதவுகளை திறந்து அந்த மன்னாவ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்திரத்துல அவர் நடத்தி கொண்டு வந்த காலங்களில் எல்லாம் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அந்த பனி பெய்யும் பொழுது அந்த மன்னாவும் பொழியப்படுது. அதுதான் அவங்க உணவு அவங்களுக்கு. ஆனா அவங்க நாள் ஆக ஆக அவங்களுக்கு என்ன ஆச்சுது,
அந்த உணவின் மீது அவங்களுக்கு என்ன வருது? வெறுப்பு வருது. அந்த உணவை என்ன செய்யறாங்க? அசட்டு. ஐயோ இது என்ன வெறுப்பா இருக்கு. எப்ப பாரு இந்த இதுதானா? இந்த வார்த்தை தானா? இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா? வேற விமோசனமே இல்லையா? இப்ப அந்த மாதிரி காரியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வனாந்திர யாத்திரையில நம்ம சோர்ந்து போகும் பொழுது, நம்மளை பலப்படுத்துகிறது என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே இந்த இதுல இந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மாத்திரமல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த வனாந்திர யாத்திரையில அவங்க இன்னைக்கு அதாவது நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய கிருபை. அல்லாட்டி இன்னைக்கு எத்தனையோ பேரு சின்ன காரியத்துக்கே தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கன்மலையாகிய கிறிஸ்து நம்ம கூட பிரயாணிக்கிறதுனாலதான் நாம அந்த மாறாவின் கசப்ப மதுரமாக்குகிற அந்த மதுரமாகிய தெய்வம் நம்ம கூட இருக்கிறனாலதான் நம்ம வார்த்தையை தந்து தந்து ஜீவ தண்ணீரை தந்து தந்து நம்ம ட்ரை ஆகி போகிற நேரங்கள் எல்லாம் வார்த்தையை தந்து ஜீவ தண்ணீரை தந்து அந்த ஜீவ அப்பமாகிய அந்த தேவனுடைய வார்த்தையை தந்து நம்மளை உயிர்ப்பித்து பலப்படுத்தி ஓடு ஓடு உனக்குன்னு ஒரு இந்த உலகத்துல உன்னை யாரெல்லாம் அற்பமா எண்ணினாங்களோ, யாரெல்லாம் உன்னை அசட்டை பண்ணினார்களோ, யாரெல்லாம் உன்னை கிண்டல் பண்ணாங்களோ, என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உனக்கு என்னதெல்லாம் பிரச்சனை வந்ததோ எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை இந்த உலகத்திலே எல்லார் கண்களுக்கு முன்பாக நாம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். நன்மைகளும் கிருபையும் உன்னை சூழ்ந்து கொள்றத, உன்னை தொடர்ந்து வருவதை அவங்க கண்கள் காணும்படி செய்வேன். உன்னை மேன்மையாக வைப்பேன். இந்த உலக யாத்திரை முடிச்ச பிறகும் உன்னை என்னுடைய ராஜ்யத்துல என்னுடைய ஆளுகைக்குள்ளாக என்னை நீ முகமுகமா தரிசிக்க கூடிய அந்த பாக்கியமுள்ள தேசத்துக்கு கொண்டு வருவேன். நீ ஓடு, கவலைப்படாத கவலைப்படாத. அப்போ நம்ம அந்த யாத்திரையில அவர் தருகிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அற்பமா எண்ணிடக்கூடாது. அந்த வார்த்தையை மிஞ்சி வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம உயிர்ப்பிக்கப்படுறோம். அந்த நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம சாட்சியா சொல்ல முடியும். அப்போ அந்த வனாந்திர யாத்திரையில அவர் தருகிற இந்த மன்னா, வானத்து மன்னா, நானே வானின்று இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று யோவான் 6ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாவே அதுல நிறைய அதுதான் சொல்றாரு. அப்ப அந்த அப்பம் நமக்காக இந்த உலகத்துல மனுஷனாய் இறங்கி வந்து நமக்காக அந்த அப்பம் கல்வாரி சிலுவையில பீக்கப்பட்டது, பிழியப்பட்டது. அப்போ அந்த மண்ணாவை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. அந்த வறண்ட ஒரு யாத்திரையில நான் நடக்கும் பொழுது நமக்கு ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். ஏன் இந்த வனாந்திரத்துல நம்ம நடத்துறாரு தெரியுமா? நமக்காக கொடுத்த வாக்கு தத்தங்களை, நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பரம தேசத்தை நம்ம சுதந்திரிக்கும்படியாக நமக்குள்ளாக காணப்படுகிற நம்முடைய சுயங்கள் உடைக்கப்பட, நமக்குள் காணப்படுகிற அந்த நித்தியத்துக்கு தகுதி இல்லாத காரியங்கள் நம்மள்ட்ட இருந்து அகற்றப்படுவதற்கு தேவன் இந்த வனாந்தரத்துல நம்மள என்ன செய்யறாரு? கொண்டு போகிறாரு. அதான் தாவீது சொல்லுவார் இல்லையா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய பிரமாணங்களை நான் காத்து நடக்கிறேன்னு சொன்னான். அதுதான் வனாந்தரம். உபத்திரவம்னா என்னது? வனாந்தரம் தான் உபத்திரவம், எல்லாமே ஒண்ணுதான். அப்போ அந்த அப்ப அந்த உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த வனாந்திரம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம எண்ணங்கள் தாறுமாறாகும். சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம வந்து நமக்கு தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டோம், சுய நீதிக்கு கீழ்ப்படிவோம், மனுஷர்களுக்கு கீழ்ப்படிவோம். நம்ம இஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி மாம்சமும் மனதும் விரும்பின மாதிரி வாழலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போகும்போது நித்தியத்தை இழந்து போயிருவோம். அப்ப அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்காகத்தான், நமக்குள்ள அந்த பழைய பாவ மனுஷன் அழிக்கப்படுவதற்காக தான் தேவன் இந்த வனாந்திரமாகிய ட்ரையான இடத்துல நம்ம என்ன செய்யறாரு? வழி நடத்துகிறாரு. அது நமக்கு நல்லது. அடுத்தது இப்படியே அவங்க எல்லாமே அதுல என்ன செய்யுது? கர்த்தரை வந்து பரீட்சித்து பார்த்தார்கள். இந்த காரியங்கள் தேவ எண்ணாமம் 22ல பாத்தீங்கன்னா, தேவ மனுஷனுக்கு ரோதமாக கூட்டம் கூடினார்கள். எண்ணாமம் 20:13 பார்த்தனா கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். எண்ணாகமம் 21:4 பார்த்தனா நடத்தப்படும் பாதை நிமித்தம் மனமடிவு ஆனார்கள். அப்செட். வனாந்திரத்தை போயிட்டு இருக்கும் போது நம்மளும் நினைப்போம், ஐயோ இதுல இருந்து நமக்கு ஒரு விமோசனம் வந்துடும், எல்லாமே கோணலா இருக்கிற எல்லா காரியங்களும் குடும்பங்கள சரியாயிரும், இப்படி ஆயிரும், அப்படியாரும் நினைப்போம். ஆனா அது இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப நமக்கு என்ன வருது? மனமடிவு வருது. அப்ப அந்த நேரத்துல ஆனா தேவன் அதை நம்மளே பாக்குறாரு. நம்ம எவ்வளவு அதை நம்ம சகிச்சுட்டு பொறுத்துட்டு அவருக்காக போறதே அவர் பாக்குறாரு. அப்போ அந்த மனமடிவு வரும் பொழுது நம்ம என்ன பண்றாரு?
தூக்கி விடுறாரு. நம்ம அத சங்கீதம் 18ல வருது இல்லையா? மடங்கடிக்கப்படுகிற யாவரை அவர் தூக்கி விடுகிற தேவன். நம்ம மடங்கடிக்கப்பட்டு மனமடிவாக போகும்பொழுது வார்த்தையை தந்து உயிர்ப்பிப்பார். இல்ல கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ என்னைய பாரு. என்னைய நீ என்கிட்ட நீ கற்றுக்கொள்ளு. நீயே அந்த கவலைகள என்னட்ட விட்டுரு நீ. அப்படி நம்ம என்ன செய்றாரு? ஆற்றி தேற்றி கொண்டு வர்றாரு. அப்ப அந்த மனமடிவு கண்டிப்பா உண்டு. அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள போல முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோமா? அப்படிங்கிற காரியங்கள். தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள். சங்கீதம் 78லாம் நீங்க பிறகு வாசித்து பாருங்க. சங்கீதம் 78, அடுத்தது சங்கீதம் 105, 106, 107லாம் பார்த்தீங்கன்னா, அந்த யாத்ராமம் அந்த பழைய ஏற்பாட்டு காரியத்துல சுருக்கமாகவே இங்க நெறைய எல்லாமே வந்துரும். அத வாசித்து பாருங்க. அப்புறம் 78, 21ல வந்து அவங்க என்ன செய்யல? தேவனை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. கிறிஸ்தவ ஜீவியத்துல ஒரே ஒரு காரியம் தான். மற்றவங்க எங்கேயாவது மற்ற எந்த ஒரு மதத்துல காரியங்கள்ல விசுவாசங்கிற வார்த்தை நம்ம கேட்கவே மாட்டோம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையிலங்கிறது விசுவாசங்கிற வார்த்தை தான் நம்ம அதிகமா நம்ம காதுல கேட்கப்படும். விசுவாசம். அந்த விசுவாசங்கிறது நம்புவதற்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்டதுதான் என்னது? எபிரேயர் 11:1 இருக்குது இல்லையா? அதாவது நம்பப்படுகிறதுல உறுதியும் காணப்படாததுல நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிறதுல உறுதி என்னது? நித்திய ஜீவன் என்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனுக்கு வழிங்கிறது கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கையில அது ஒரு மார்க்கத்துல அது ஒரு என்னது? அதுதான் நம்பிக்கை. அதுதான் டார்கெட். அப்போ நம்பப்படுகிறதுல உறுதி. நித்திய ஜீவன்கிறது கிறிஸ்து தான். அவரால தான் கிடைக்குங்கிறது உறுதி. காணப்படாததுல நிச்சயம். ஆனா அத கண்ணால காண முடியாது. கண்ணால காண முடியாது. ஆனா அது உண்டு நிச்சயம். அத நான் விசுவாசிக்கிறேனா? இந்த உலகத்துல இத போய் நீங்க வெளிய போய் நம்ம சொல்லுங்களேன். சொல்றோம். சொல்லும்போது எல்லாரும் நம்மளே பைத்தியக்காரத்தனமா தான் பார்க்குறாங்க. அப்போ இப்படி நம்ம நெறைய பேர்ட்ட நம்ம பேசி நம்ம நம்ம வந்து எப்படி நம்ம சொல்றது தப்பு தானோ. நம்மளே நெறைய சில நேரம் அப்படி போயிருக்கேன். நான் போயிருக்கேன். ஆனா அடுத்த நிமிஷம் நான் அதாவது நம்ம முன்னால அப்ப நெறைய அவர அறிய, 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 ஓ! நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம பைத்தியம் தான். பைத்தியமாவே வாழ்ந்துட்டு போவோம். அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள நம்ம வந்துருவோம். பவுல் சொன்னது போல. அவருக்காக நான் பைத்தியம் தான். பைத்தியமா தான் இருக்கிறேன்னு அவரு சொல்லுவாரு. நெறைய இடத்துல அவரு சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது, அந்த அந்த காரியத்துல நம்ம விசுவாசம். இந்த உலகத்துக்காக ஒரு வாழ்க்கை ஓட்ட இல்ல. இந்த உலகத்துல உள்ளது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிரும். ஆனா, இந்த நித்திய ஜீவன நம்ம இழந்துறக்கூடாது. அதுக்காக விசுவாசத்துல முன்னேறி போ. சோதனை வரும், வேதனை வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். கர்த்தரின் இயேசுவின் நிமித்தமாக எல்லாம் வரும். வந்தாலும் இவைகளில் இருந்து நம்ம யார் பிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொன்னது போல நம்மளும் அந்த நித்திய ஜீவனுங்கிற டார்கெட்ட கண்ணுக்கு முன்னால வச்சுட்டு இத நான் சுதந்திரிக்கிறதுக்கு இந்த யாத்திரையை நான் என்ன செய்யணும்? வெற்றியா ஓடணும், ஓடணும். அப்ப எனக்கு முன்னால நான் யார் வைக்கணும்? எபிரேயர் 12:1 பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா மோசே குறிச்ச விசுவாசத்தை குறிச்ச ஒரு பட்டியல் போட்டிருக்கும். அதுல இருக்கும். மோசே வந்து அந்த எகிப்தின் பார்வோன்ல அங்க வந்து பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுறத கூட அவர் விரும்பலையாம். அங்க அந்த எகிப்துல அவர் இருந்தாங்க. எகிப்துல ஒரு பார்வோனாவே வந்திருப்பாரு. அவருக்கு அங்க என்ன குறை? ஒரு குறை கிடையாது. ஆனா அவர் வந்து அதெல்லாம் விட்டுட்டு அந்த நித்திய ஜீவன்கிறத சுதந்திரிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றார்? அந்த பார்வோன் இருக்கிற எகிப்தின் எல்லா பொக்கிஷங்களையும் விட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த ஜனங்களோட கஷ்டப்படுறத தான் அவர் சூஸ் பண்றாரு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எபிரேயர் 12ல நம்ம அதே போல எபிரேயர் 12க்கு நீங்க வாங்க. எபிரேயர் 12 ஆ எபிரேயர் 12ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா 2வது வசனம், 1வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எபிரேயர் 11ல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு விசுவாச பட்டியல். அவங்கலாம் எப்படி வாழ்ந்தாங்க? காணாத அந்த பரம காணான அவங்க என்ன செய்றாங்க? அத வந்து அவங்க கண் முன்னால வைத்து அத அடையறதுக்காக அவங்க ஒவ்வொருவரும் எப்படி இந்த உலகத்துல இந்த வனாந்திரமான இந்த உலகத்துல எப்படி யாத்திரை பண்ணுனாங்கங்கிறது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 12ல அதுல கன்டினியூட்டி என்ன எப்படி வருதுன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அப்போ இந்த ஓட்டம், விசுவாச ஓட்டம், இந்த வனாந்திர யாத்திரையில நமக்கு வேண்டியது என்னதுன்னா விசுவாச ஓட்டம். என்னோடு கூட கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறாரு. இந்த உலகத்துல என்ன இந்த வனாந்திரத்தை என்ன செய்ய முடியும், இப்படியே என்னை வனாந்திர பாதையில விட மாட்டார். இந்த வனாந்திரத்தை தாண்டி எனக்கு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு செழிப்பு எனக்கு தருவாரு. எப்படி இந்த ஜனங்கள் வனாந்திரத்தை கடந்து வரும்பொழுது அங்க ஒரு ஏலிம் ஒரு இடத்துக்குள்ள வர்றாங்க. அங்க 12 பேரு அங்க பேரிச்சை மரங்கள் இருக்குது, 12 நீரூற்றுகள் அங்க இருக்குது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் வனாந்திரத்தை அனுமதிக்கிறாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட அவர் நியமித்த காலம் வரும் பொழுது அந்த வனாந்திரத்தை நமக்கு வயல் வழியாக, செழிப்பான நீரூற்றாக, செழிப்பான ஒரு நிலமாக நம்ம வாழ்க்கையை மாற்றுவார் அவரு. அப்ப அது பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ இந்த இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், தமக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷம், தந்தையின் வலது பாரிசம், இந்த இடம் எனக்கு கிடைக்கும். அப்ப நம்ம அந்த மேலானவைகளை நம்ம நோக்கி, இயேசு கிறிஸ்துவை போல எனக்குன்னு ஒரு பாக்கியம் பரலோகத்துல சொர்க்கத்துல இருக்குது, நான் அதை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படிங்கிற போது இந்த உலகத்துல நமக்கு நிறைய போராட்டங்களை பிசாசு என்ன செய்வான், கொண்டு வருவான். ஏன்னா நம்ம அந்த நித்தியத்தை இழந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் மனுஷர்களை நமக்கு விரோதமாய் எழுப்புவான். நம் வீட்டாரே நமக்கு சத்துரு, நம்ம குடும்பங்களே நம்மளை எதிர்க்கும், நம்மளை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, கிறிஸ்துவின் நிமித்தமா அவங்க எல்லாரும் நமக்கு தூரமாவே இருப்பாங்க. அப்போ நம்ம ரொம்ப நமக்கு ஒரு அப்செட்டான காரியங்கள் வரும், நம்ம ரொம்ப போராட்டங்கள் வருந்தான். ஆனாலும் அவர் சொல்றாரு, நீ என்னைய பாரு, இதனால மனுஷர்களால் நீ பாதிக்கப்படும் பொழுது நீ ஆத்மால சோர்ந்து போயிராத, நீ இதெல்லாம் சகித்து கொள்ளும் பொழுது என்னை இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம கர்த்தரை மாத்திரம் நினைத்து கொண்டு வனாந்திர யாத்திரையில அந்த ஜீவ தண்ணீரை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், கெட்டியா உறுதியாக பிடிச்சு கொள்ளணும். பிடிச்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஏலிம் நீரூற்று அந்த இடம் உண்டு நமக்கு, சரியா? நமக்கு ஒரு பரம காணான் உண்டு. கர்த்தர் அப்படியே விட்டுட்டு நம்மளை போற தேவன் அல்ல. அவர் நம் பக்கத்துல நமக்கு துணை நிற்கிறதையும், நம்மை தேற்றுகிறதையும், நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதையும், நம்முடைய சிறை இருப்பை மாற்றுகிறதையும் மற்றவர்கள் காணும்படி செய்வார். அப்படி ஒரு நம் கண்கள் காண இது எல்லாமே நடக்கும், செய்வார். அதனால யாரெல்லாம் இந்த பாதை நம்ம போறோமோ கண்டிப்பா ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. அதே போல அது நமக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னொரு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அதுல வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அவர் எல்லாமே வசனத்தினாலதான் ஜெயித்தார். அதுல என்னது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாரு, வசனத்தை கொண்டுதான் தேவன் பிசாசை என்ன செய்யறாரு, ஜெயித்தார். அதே போல நம்மளும் நம்ம வாழ்க்கையில பிசாசு நமக்கு விரோதமான போராட்டங்களை கொண்டு வரலாம், சில டெம்டான காரியங்களை கொண்டு வருவான். இத இப்படி ஏமாத்தி வாங்கலாமே, இது இப்படி செய்யலாமே, இப்படி பண்ணுவேன், நிறைய காரியங்கள் நமக்கு வரும். அப்போ அந்த நேரத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கேர்ஃபுல்லா ஞானமா இருந்து, இது கர்த்தருடைய விருப்பமா, காரியமா, அது ஒவ்வொரு காரியமா இருக்கலாம். அது ஒரு திருமண காரியங்களா இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு வீடு வாங்குற, நிலம் வாங்குற, எதுவா இருந்தாலும் அதுல நம்ம மற்றவங்களை வஞ்சித்தோ ஏமாத்தியோ அல்லது அதை அபகரிக்கிற காரியங்களா இல்லாதபடிக்கு அது கர்த்தருடைய சித்தத்தின்படியாக அந்த காரியங்களை அவருடைய ஆலோசனை பெற்று, ஏன்னா பிசாசு நம்மளே வம்புல மாட்டி விடுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு.
அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள். அப்புறம் அவர் வந்து இச்சைகள் எல்லாம் மேற்கொண்டார். அந்த டெம்ப்ட்ட மேற்கொண்டார் தேவன். அதான் இச்சைனானது டெம்ப்ட். அதெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து வசனத்தினால மேற்கொண்டார். அவருக்கு பசி இருந்ததுதான். ஆனா பிசாசு சொன்னாங்கிறதுக்காக அப்பா, அம்மா மாத்தல. அதேபோல நம்ம வாழ்க்கையிலும் நெறைய நேரத்துல பிசாசு நம்மள என்ன பண்ணுவான்னா, அ தூண்டி விடுவான், நோண்டி விடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி செய்வான். அவங்க சொல்லிட்டாங்க, அப்ப என்னைய நிரூபிக்கணும். நிரூபிக்க வேண்டவே வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் நம்மள நிரூபிச்சா போதும். நம்ம இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவருக்கு நம்ம எல்லா சூழ்நிலையும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அந்த எண்ணம் மட்டும் நமக்குள்ள இருந்து நம்ம இருந்தாலே நம்ம கர்த்தருக்கு பயந்து பயந்து நான் இத எப்படி வாழணும்? எப்படி இருக்கணும்? நான் என்ன செய்றேன்? என்ன பேசுறேன்? அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு நம்ம அ வழிநடத்தப்பட முடியும். நம்ம அதேபோல பிசாசு என்ன பண்றான்? உலகத்தை எல்லாம் காட்டுறான். "நீ என் பாதத்துல நீ கீழ விழுந்தானா, நான் உனக்கு இதெல்லாம் தாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல இல்ல, இல்ல. அப்போ உலகம் நமக்கு நெறைய ஆஃபர் தரும். இல்ல. எனக்கு கர்த்தர் எது தர்றாரோ, அது அது வந்து எனக்கு ரூ. 100 இருந்தாலும் எனக்கு அது ஆசீர்வாதம். நீ கோடி தந்தாலும் எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட காரியங்கள். 2வது நம்ம யார் கால்ல நம்ம ஒருத்தருக்கு அ ஒரு உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. நம்முடைய ஆராதனை அவன் மாத்தணும்லாம் நினைப்பான். இந்த வனாந்திர யாத்திரை நினைப்பான். ஐயோ! நம்ம அன்னைக்கு அத தொழுது கொண்டோம், இத தொழுது கொண்டோம். பழைய நிலைமைக்கு போனோமாக்கு எல்லாம் தான் இருக்கலாம். நோ. நான் என்ன செய்யணும்? அவர் ஒருத்தர் தான் ஆராதனைக்கு உரியவர். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. அங்க அங்க வந்து முக்கியமான வார்த்தை என்னது? அவர் ஒருவருக்கே. அவர் ஒருவரே தெய்வம். அவர் ஒருவருக்கே ஆராதனை. அப்ப இத தவிர நான் எந்த காலையும் விடமாட்டேன். மனுஷன் காலா இருக்கணும். எதுக்கும் நான் அடிமை கிடையாது. அவர் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கப்பட்டனால நான் அவருக்கு மாத்திரமே அடிமை. எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அந்த அந்த ஒரு வைராக்கியத்த நம்ம விடுறதுக்கு நெறைய சந்தர்ப்பங்கள பிசாசு வைப்பான். நெறைய காரியங்கள் வைக்கணும். ஆனாலும் சில நேரத்துல இது இல்லாம என்னால வாழ முடியாது. இப்படி இருந்தா தான் நான் இப்படி இருப்பேன். நோ. அந்த இடத்துல எனக்கு அவர்தான். அவர் அவர் இருக்கிற இருந்தா என் வாழ்க்கை போதும். நான் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? வரணும். இப்படி அ அ ச இந்த மாரி அவர் என்ன பண்றாரு? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைய அந்த மத்தேயு 4ல வந்து 1லிருந்து அந்த 11 வர அவர் வந்து என்ன செய்றாரு? அந்த ஜெயித்த காரியங்கள் அங்கு காணப்படுகிறது. நம்மளும் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம ஜெயிக்கணும். ஒரு ஜெய ஜீவிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லணும்னா, எப்படின்னு சொன்னோம்னா, ஆ நமக்கு நமக்காக அந்த கன்மலை கல்வாரி சிலுவையில என்ன செய்யுது? அ உடைக்கப்பட்டது, பிளக்கப்பட்டது. ஏசாயா 24 4, 1 கொரிந்தியர் 10:4 அந்த கன்மலை கிறிஸ்து, ஏசாயா 63 12, சங்கீதம் 78 15 16 இருக்குது. அந்த கன்மலையை பிளந்து மகா ஆழத்திலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அ ஏசாயா 43ல அ அ இன்னொரு இடத்துல இருக்குது. அ ஏசாயா 43 அதுல இருக்கும். அவருடைய சரீரம் வந்து கன்மலை ஒரு இடத்துல அந்த கன்மலை வந்து அ பிளக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். அப்ப இப்படியாக அ இயேசு கிறிஸ்து நமக்காக அதான் அ த இதற்கு ஏசாயா 48 21 அவர் அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும்போது அவர்களுக்கு தாக விடாதிருந்தது இல்லை. அதாவது இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தை அறிக்கை செய்யணும். என்னை இந்த வனாந்தர பாதையில நடத்தும் பொழுது அன்புங்கிற அன்பு இல்லாத வனாந்தரம். வனாந்தரம்னா என்ன தெரியுமா? அன்பு இல்லாத வனாந்தரம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உலகம் பகைக்கும். அன்பு இல்லாத வனாந்தரம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப். மனிதர்கள் நம்மை விட்டு தூரமா போய் ஒருத்தருமே மனிதர்கள் சஞ்சாரம் இல்லாம நம்ம மட்டும் தனியா நிக்கிற ஒரு வனாந்தர ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளுடைய வருமானத்துல பாதிப்புகள், நம்ம நேர்மையா நடக்கிறனால அந்த ஒரு பொருளாதார வனாந்தரம் உண்டு.
இப்படி நிறைய காரியங்கள், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சில பாடுகள், சில மரண குழிகளுக்குள்ள போகக்கூடிய காரியங்கள், இப்படிப்பட்ட வனாந்தரங்கள் உண்டு. ஆனா அவர் நடக்கும்போது அவர்களுக்கு தாக விடாதிருந்தது இல்லை. ஏன்னா அந்த கண்மலையில இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவருடைய சரீரம் நமக்காக விளக்கப்பட்டது. அதுல இருந்து அந்த வார்த்தையாகிய ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்து இன்னைக்கு நம்ம அந்த வனாந்திர யாத்திரை நடக்கும் பொழுது அந்த கண்மலை நமக்காக விளக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம சோர்ந்து தவிக்கும் பொழுது அந்த வார்த்தையாகிய தண்ணீரை தந்து நம்ம தாகத்தை ஆற்றி நம்மளை உயிர்ப்பித்து நம்மளை ஓட வைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அவரால முடியும். அதனால இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு கஷ்டத்துல கண்ணீரோடு இயேசுவை அறியாது இருக்கிறாங்களோ அவங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு இயேசுவை நம்ம எப்படியாவது ஒரு சான்ஸ் அவங்களுக்கு அதை சொல்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால வனாந்திர நம்ம ஜெயஜீவியமா அந்த உலகத்துல வாழணும்னா வேதம் என்ன கூறுதுன்னா 1 யோவான் 2:4 கர்த்தருடைய வசனத்தை நம்ம கை கொள்ள வேண்டும், அன்புடன் கை கொள்ள வேண்டும். அதனால நம்ம சுயத்தினால முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் அப்படிங்கிறத நம்ம ஜபமா வைத்து அதிகாலையில எல்லாத்தையும் அவரிடத்துல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஆண்டரே இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வார்த்தைக்காவது நம்ம கீழ்படியட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு வாசிக்கிறதுல ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்படியட்டும் அப்படின்னு நம்ம கேட்போம். நிறைய நம்ம கேட்போம். சில நேரத்துல நம்ம நிறைய தவறிடும். அந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போது நம்ம தவறக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனால் அதை நம்ம உணர்ந்து சரிபடுத்தி, ஆண்டரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஏன்னா நம்மளால கீழ்படிய முடியாது. சத்திய ஆவியானவர் தான் நம்ம என்ன செய்வார், இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படுத்துவார். 1 பேதுரு 1:21 அந்த வசனங்கள் இருக்குது. அடுத்தது 1 யோவான் 2:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம் பாவங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது 1 யோவான் 2:13 பிதாவையும் அவர் அனுப்பிய குமாரனையும் நம்ம என்ன செய்திருக்கணும், அறிந்து கொள்ளணும். அவரை அறியதான் நமக்குள்ள என்ன வரும், பரிசுத்தம் வரும், சமாதானம் வரும், கிருபை வரும், அன்பு வரும், சகிப்பு வரும். கிறிஸ்துக்குள் இருக்கிற எல்லா அந்த சாயல் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாள் அவரை அறிகிற அறிவில வளர்ந்தால் ஒழிய அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சாயல் நம்ம வரும்பொழுதுதான் நம்ம நித்தியத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அப்ப கண்ணை மூடுற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு, போராட்டங்கள் உண்டு, எல்லா வனாந்திர சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலை நம்ம கூட இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையினால அவர் அறிகிற அறிவினால நம்மளை வளர்த்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். அடுத்தது 1 யோவான் 2:16 தேவ வசனம் நமக்குள் நிலைத்திருக்கணும். நம்ம இதயத்துல நம்ம வாசிட்டு இங்க திரும்ப உட்காந்து மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தை நமக்குள்ள வைத்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே, நான் இந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும், அதுல நிலைச்சு இருக்கணும். அதுக்கு நம்ம ஆவியானவர் துணையை கேட்டு நிலைத்திருக்கணும். 2:15 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. நம்ம உலகத்துலதான் இருக்கிறோம். உலகத்துல நமக்கு தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் எல்லாம் தேவன் நமக்கு அவருடைய சித்தத்தின்படியாக நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் தருவார். இதை மிஞ்சி இச்சிக்கிற காரியங்கள், பேராசை, அப்படிப்பட்ட காரியங்கள்ல பின் ஓடி தேவனை அறிகிற அறிவில தேவனை விட்டு விலகுற காரியங்கள். இப்ப நான் புரிஞ்சிருக்கும். உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறக்கூடாதுன்னா, அப்பா நம்ம நம்ம அம்மா அப்பாவை அன்பு செய்யக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸ் அன்பு செய்யக்கூடாதா, இவங்கள அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் நம்ம கிறிஸ்துக்குள்ளாக அன்பு செய்தாதான் அவங்கள கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா அவங்க சில காரியங்கள் என்னை கிறிஸ்துவிட்ட பிரிக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம ஞானமா நடந்து கொள்ளணும். அது என்னை மேற்கொள்ளக்கூடாது. அவங்க பேச்சுக்கு நான் கீழ்ப்படியக்கூடாது. இந்த இடத்துல நான் எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படிதான் நடந்து கொள்ளணும். அதனால நமக்கு என்ன செய்வாங்க, நம்மளை திட்டதான் செய்வாங்க, நம்மளை பேசதான் செய்வாங்க, நமக்கு முன்னால குரூப் போடுவாங்க, என்னமும் போட்டுட்டு போறாங்க. ஆண்டவரே உமக்கு நான் உண்மையா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறத நம்ம இருந்துட்டு ஓடணும். சரியா? அடுத்தது யோவான் 2:16 இயேசுவை மாதிரியா கொண்டு வசனத்தினால் பொல்லாங்கனை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்துல நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை பார்த்து நம்ம வசனத்தினால பொல்லாங்கனை என்ன செய்யலாம், ஜெயிக்கணும். அது அறிக்கை செய்யறது வாயினால. இப்படி எழுதி இருக்குதுன்னா இப்படிதான் இருக்குது. அவன் சொல்லுவான் உனக்கு இது நடக்காது அது நடக்காது. நம்ம என்ன சொல்லணும், அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன், அவர் சத்தியம் உள்ள தேவன், சொன்னதை நிறைவேற்ற என் தேவன் வல்லமை உள்ளவர், என் வாழ்க்கையில செய்வார், என் தரித்திரம் மாறும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறும், என் குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதை நம்ம அறிக்கை செய்யணும். அவரே ரட்சிப்பின் தேவன், மனுஷனால் கூடாதுதான், என் தேவனால எல்லாம் கூடும். எல்லாத்திலையும் நம்ம வார்த்தை என்ன செய்யணும்,
அறிக்கை செய்யணும். சில நேரம் அந்த பைத்தியக்காரத்தனமாவே நம்ம நமக்குள்ளே சொல்லி அந்த எண்ணங்கள் வரும்போது நம்ம வார்த்தையை அறிக்கை செய்யற இப்படி நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது 1 யோவான் 2:17 தேவ சித்தம் செய்பவர்களாக காணப்பட வேண்டும். என்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரை குறித்து பரலோகத்துல நமக்கு ஒரு புக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து குறிச்சு எழுதியிருக்குல்ல எபிரேயர் 10 இதோ புஸ்தகத்தூரில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமா இதோ உங்களுடைய சித்தம் செய், இதோ நான் வருகிறேன்னு சொன்னாரு. அப்ப அதை வாசிக்கும் போது எனக்கு ஒண்ணு ஆவியான உணர்த்தினாரு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒரு புத்தகம் பரலோகத்துல இருக்குது. நம்ம பறக்கிறதுக்கு முன்னாதாகவே நம்ம எங்க பறப்போம், யார் அம்மா அப்பா, யாரு எங்க பறப்போம், நம்ம ஒவ்வொரு கண்ணை மூடுற வரைக்கும் நம்மளை குறித்து எல்லாமே அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்பதான் நான் எப்படின்னா முதல்ல எல்லாமே இது வேணும் அது வேணும் ஆண்டவரே இப்படின்னு கேட்ட காரியங்கள் உண்டு. இதை புரிஞ்சுக்கோ ஆவியர் புரிஞ்சுக்கொள்ளும் எப்படி செய்தனா ஏற்கனவே நம்மளே குறிச்சு பிள்ளைகளை குறித்து குடும்பங்களை குறித்து எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இன்னைக்கு என்னை எப்படி வழிநடத்த சித்தமா இருக்கிறீரோ அப்படி நடந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே அதை செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு வேண்டிய விருப்பத்தை செய்கையில எங்களுக்குள்ள உண்டாக்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏற்கனவே எழுதப்பட்டதை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணி அப்படி நம்ம ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் நமக்கு எப்படி நம்ம ஒரு உறுதியா இருக்க முடியும், பயம் இல்லாம இந்த உலகத்துல ஓட முடியும். சரியா? இந்த காரியங்கள் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எனக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் நானும் ஆவியானவர் என்ன சொன்ன ஆண்டவரே நான் நிறைய இடத்துல தியானிக்கும் போது எனக்குள்ளே ஒரு பயம், ஐயோ நான் நிறைய இப்படிலாம் இருக்கிறேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டோட்ட முழங்கால இருந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டை என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, சரிப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த இடத்துல இப்படி இருக்க எனக்கு முடியல ஆண்டவரே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இந்த இடத்துல இருக்காத நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி கொண்டு அவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள எப்பொழுதும் நமக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்குள்ளாக நம்ம பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படுற ஒவ்வொருவருக்கா நம்ம ஜெபிப்போம். அந்த கர்த்தருக்கு பயப்பட பயம் வந்தாலே இந்த வனாந்திர யாத்திரை நம்ம அழகா கடந்து அக்கறைக்கு போய் சேர்ந்துடலாம். கர்த்தருடைய பரிசு நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒரு சின்ன ஜபம் சொல்லிட்டு இந்த முடிப்போம். ஸ்துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, தெய்வம் இல்லாமல் இருந்த எங்களை, நம்பிக்கையற்றவர்களாய் இருந்த எங்களை, உடைய காணியாட்சிக்கு தூரமாய் இருந்த எங்களை, உடன்படிக்கைக்கும் உடைய வாக்கு தத்தங்களுக்கும் அந்நியர்களாய் இருந்த எங்கள் அப்பா தேடி வந்து எங்களை மீட்டு கொண்டீர் ஆண்டவரே. உடைய சொந்த குமாரன் ரத்தத்தினால எங்களை ஆண்டவரே உடைய சரீரமாகிய சபையில எங்களை இணைத்தீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக ஆவியானவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வனாந்திர யாத்திரையில நிறைய நேரம் இஸ்ரவேலர் ஜனங்களை போல முறுமுறுத்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. காலேபு யோசுவா போல அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக ஆண்டவரே விசுவாசத்தை அறிக்கை செய்ய உம்முடைய சத்திய வசனத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு அந்த வசனத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆண்டவரே பொல்லாங்கனை மேற்கொண்டு ஜெயிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த ஆலோசனைபடியாக நடக்க ஆவியானவர் எங்களையும் இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் அவங்களுடைய குடும்பத்தார் யாவரையும் மற்றும் ஆண்டவரே உலக தோற்றத்திற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை உலகத்திற்கிற எல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டரே இந்த வனாந்திர யாத்திரையில எங்களை வலுவாதபடிக்கு காத்து எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய மகிமை உள்ள சன்னிதானத்தில் மாசற்றலாய் நிறுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர், எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெயஜீவியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் ஒருவருக்கே சகல துதிகன மகிமை மாட்சியை செலுத்தி நாங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கிறிஸ்தேசுவின் சமூகத்திலிருந்து நாங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலை சுதந்திரித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஆட்சிமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் என் பிதாவாகிய தேவனுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.